Okay students, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம எது பார்த்துருந்தோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.4 வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா. 1.4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதான் சின்ன கொஸ்டின் அதெல்லாம் விட்டுருலாம் அப்படின்னா அவங்க மீட் பண்ணிடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்க, அடுத்து எடுத்துக்காட்டு 1.5. எடுத்துக்காட்டு 1.5 பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே பாருங்கள், அந்த குறிப்பை பார்த்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அந்த ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலாவும் ஏ ஃபார்முலாவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த மாதிரி அணிக்கோவைகள் அப்படின்னா 3/3 அணிக்கோவைகளுக்கு மட்டும் இது பொருந்தும். சரிங்களா, அந்த குறிப்பை பயன்படுத்தி இப்போ எடுத்துக்காட்டு 1.5 பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு 1.5 பேஜ் நம்பர் 9வது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அணி, ஒரு அணி கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, இனி ஏஐ காண்க. நமக்கு ஏ கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கேட்கறது அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம், நம்மளோட ஷார்ட்கட் மெத்தடில் செஞ்சிடலாம். என்ன கொடுத்துட்டு ஏ கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கேட்டால் அப்படி செஞ்சிடலாம். ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, ஏவை கேட்குறாங்க. இதே போல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸும் கேட்கலாம். சரிங்களா, சரி இப்போ வாங்க தீர்வுக்கு வாங்க. பாருங்கள், எடுத்துக்காட்டு 1.5 தீர்வுல என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. ஏன்னா 7 7 -7 -1 5 7 1 11 5 7. சரிங்களா, சரி என்ன கேட்குறாங்க, ஏ கேட்குறாங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்குறாங்க. அப்போ ஏ கேட்டால் ஏக்கான ஃபார்முலா நம்ம 2 ஃபார்முலா பார்த்துருந்தோம் குறிப்பில், ஏ இன்வெர்ஸ் பண்ணணும் ஏ பண்ணணும். இப்போ ஏ ஃபார்முலா ஈக்குவல் டு +or -1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of A. வெறும் adjoint of A கிடையாது, determinant of adjoint of A into adjoint of A. அப்படின்னு என்ன சார் அர்த்தம், இந்த adjoint of A க்கு மறுபடியும் adjoint கண்டுபிடிக்கணும், மறுபடியும் adjoint கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சரி இந்த ஃபார்முலா நமக்கு கிளிக் ஆயிடுச்சு, நம்ம எழுதிக்கலாம். கண்டிப்பா என்ன கொடுத்துருக்காங்க எழுதணும், நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோமோ அதுக்கான ஃபார்முலாவை எழுதிடணும். சரிங்களா, ஓகே. அடுத்து வாங்க, இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான ஃபுல்லாக என்ன கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், +or -1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். ஆனால் நமக்கு என்னது, அணி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட அணி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். அது போட்டுக்கோம் ப்ராக்கெட். இது நம்ம உங்களுக்கு பெருக்கு தெரியும், பெருக்கிருக்கேன். எவ்வளோ வருது, 1764. கிரேட்டர் தன் 0 அப்படின்னா என்ன சார், ஏன் சார் அது போட்டீங்க. இது என்னவா இருக்கணும், 1700. இந்த அணிக்கோவையோட மதிப்பு என்னவா இருக்குன்னு பாசிட்டிவா இருக்கணும். ஏன் சார் பாசிட்டிவா இருக்கணும், எங்க போடுறோம், அந்த வேல்யூவை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போடணும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டால் அது என்னவா இருக்கணும், பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். குறிப்பிலையும் இருக்குது, நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன் போன வீடியோவில். சரிங்களா, ஸோ அப்போ இது பாசிட்டிவா இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ண முடியும். 1764 கிரேட்டர் தன் 0. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு இதை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன செய்யணும், அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, போவோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஏற்கனவே அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோங்களா, இல்லை அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போறேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நான் பிராக்கெட் போட்டேன், இது நான் கண்டுபிடிக்கல, பிராக்கெட் போட்டு இப்போ இந்த ஷார்ட் கட்டை நான் எழுத போறேன். தெரியும், இது ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ எப்படி போட்டுக்கணும் உங்களுக்கு தெரியும். எப்படி சார், ஃபர்ஸ்ட் சென்டர் எடுத்துக்கலாம். இங்கே எழுதிக்கலாம் பாருங்க, 11 7 -1 11 11 7 -1 11. அடுத்து 5 7 11 5. அடுத்து மேலே 7 -7 7 7. அடுத்து 11 7 -1. சரிங்களா, இப்போ இது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, 11 7 பெருக்கி 77 77 5 35. அப்போ 77 -35 42. அடுத்து 77 இது -7 வருமா, -7 இது என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்கா ப்ளஸ் ஆயிருமா. இப்படி பெருக்கும்போது ஆக்சுவல் சைனு, இப்படி பெருக்கும்போது ஆப்போசிட். அப்போ 77 + 7 அப்போ 84. 84 இங்கே போடக்கூடாது, இங்கே போடணும். ஏன் சார், ஒரே ஸ்டெப்ல போடணும், அப்படிதான் போடணும். இல்லை சார் நான் இப்படியே போறேன் அப்படின்னா இங்கே ஒரு தடவை டிரான்ஸ்போஸ் போட்டு அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்போஸை மாற்றணும். ஓகேவா, சரி. அப்போ இதை பெருக்கி இங்கே போடணும், இதை பெருக்கி இங்கே போடணும், இதை பெருக்கி கீழே போடணும். இப்படி பெருக்கிட்டு இப்படி போட்டீங்கன்னா உங்களால் முடிஞ்சு வேஸ்ட். அடுத்து இந்த நம்பர் 5 35 35 -35
7 49 என்ன 49 மைனஸ் 49 அப்போ மைனஸ் 35 மைனஸ் 49 மைனஸ் 84 7 49 இது என்ன வேணும் பிளஸ் 49 பிளஸ் 77 126 புரியுங்களா இது போடுங்க இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of a கண்டுபிடிச்சிட்டேன் adjoint of a கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ கணக்கு பண்ணி இந்த அப்படியே ஃபார்முலா ஃபிட் பண்ணா போதுமா பாருங்க a equal to again formula notes எழுதிக்கிறேன் plus or minus 1 by square root of adjoint of a into adjoint of a இப்போ equal to plus or minus 1 by square root of adjoint of a determinant of adjoint of a ஓட வேல்யூ எவ்வளவு 1864 adjoint of a கண்டுபிடிச்சிருக்கோம் அதை நான் இங்க எழுதிட்டேன் சரிங்களா இப்போ 1764க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தா எவ்வளவு வரும் 42 இது தெரியும் நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம் இப்படி இது எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு 42 இப்போ இது 1/42 இருக்கா 42 எல்லாத்தையும் வகுத்துடுங்க அப்ப இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 1 மைனஸ் 2 3 ஓகேவா எல்லாத்தையும் வகுத்துடுங்க இது அணிதானே அப்ப எல்லாத்தையும் ஏதாவது செஞ்சோம்னா 42 வகுத்துட்டோம்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்குது a equal to plus or minus இங்க ஒரு 42 இங்க 2 minus 2 இங்க 3 ஒரு 2 3 minus 1 சோ புரியுதா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு a கிடைச்சிருச்சு கணக்கு என்ன கேக்குறாங்க adjoint of a கொடுத்துட்டு a காண்க அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க இதே மாதிரி கணக்குல என்ன செய்வாங்க அப்படினா இதே கணக்கு கொடுத்துட்டு a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க பாருங்க அந்த கணக்க பாருங்க பேஜ் நம்பர் 10வது பக்கத்துல எடுத்துக்காட்டு 1.6 பாருங்க adjoint of a அப்படினு சொல்லிட்டு புக் எடுத்துக்கங்க 10வது பக்கத்துல எடுத்துக்காட்டு 1.6 சும்மா ஜஸ்ட் சொன்னா உங்களுக்கு புரியும் adjoint of a னு ஒரு அணி கொடுத்துட்டு இனி a இன்வெர்ஸை காண்கன்னு சொல்லிருக்காங்க a இன்வெர்ஸை காண்கன்னு சொல்லிருக்காங்க அப்ப தீர்வு இதே ஒரு தீர்வு போட்டு கொடுத்து எழுதிக்கலாமா எழுதிட்டு என்ன கேக்குறாங்க a இன்வெர்ஸ் தான் கேக்குறாங்க அப்ப a இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பாருங்க a inverse equal to plus or minus 1 by square root of adjoint of determinant of adjoint of a equal to adjoint of a inverse கேக்குறாங்க அதுக்கான ஃபார்முலா plus or minus 1 by square root of adjoint of a into வெறும் adjoint of a வெறும் adjoint of a அப்ப என்ன சார் கண்டுபிடிக்கணும் இந்த கணக்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான் இவ்வளவு பெருசா செய்யணும் அவசியம் இல்லை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா போதும் இந்த வேலையை கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அப்படியே என்ன செஞ்சிடலாம் ஃபார்முலால அப்ளை பண்ணிடலாம் மறுபடியும் ஒரு adjoint of adjoint கண்டுபிடிக்கணும் அவசியம் இந்த ஸ்டெப் தேவையில்லை சரியா புரியுதுங்களா அப்படி கண்டுபிடிச்சா என்னது a இன்வெர்ஸ் அடுத்து எடுத்துக்காட்டு 1.7 பாருங்க a என்பது சமச்சீர் அணியின் a என்பது சமச்சீர் அணியின் சமச்சீர் அணி அப்படின்னா நம்ம ப்ளஸ் 1 படிச்சிருக்கோமா படிச்சிருக்கோம் என்ன சார் அப்படின்னா ஏயும் அதாவது ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் ரெண்டு எப்படிப்பட்டதா இருக்காங்க சமமாக இருக்கும் அதாவது ஒரு அணிக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அதே அணி தான் வரும் அப்படிங்கிற அணி தான் அதுக்கு அந்த அணி தான் என்ன சமச்சீர் அணின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் சரி ஏ என்பது சமச்சீர் அணி எனில் adjoint of ஏவும் சமச்சீர் அணி என நிறுவனம் புரியுதுங்களா கொஸ்டின் ஏங்கிறது சமச்சீர் அணியா இருந்துச்சுன்னா adjoint of ஏவும் எப்படிப்பட்ட அணியா தான் இருக்கணும் சமச்சீர் அணியா தான் இருக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க ஓகேவா சரிங்க அடுத்து பாருங்களேன் எடுத்துக்காட்டு 1.7 என்னன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா என்னன்னு சொல்லியிருந்தேன் ஏ என்பது சமச்சீர் அணி adjoint of ஏவும் சமச்சீர் அணியும் ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா பாருங்க தீர்வு ஏ என்பது என்னன்னு சொல்லிட்டாங்க சமச்சீர் அணி ஏ என்பது சமச்சீர் அணி நம்ம சமச்சீர்னா நமக்கு தெரியும் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் எடுக்காம இருந்தாலும் ரெண்டு எப்படிப்பட்டதாக தான் இருக்கேன் சமமாக இருக்கும் அப்படின்னா சமச்சீர் அணி அப்படியே என்ன அர்த்தம் ஏ என்பது சமச்சீர் அணி ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அதாவது ஏ டிரான்ஸ்போஸும் ஏ எப்படிப்பட்டதாக சமமாக இருக்கும் சரிவாங்க இப்போ ப்ரூவ் பண்ணுறது என்னன்னா adjoint of ஏவும் சமச்சீரும் ப்ரூவ் பண்ணணும் சரிவாங்க தேட்டத்தின் படி நம்ம தேட்டம் பார்த்துருக்கோம் 9.1.9ல adjoint of A transpose equal adjoint of A whole transpose adjoint of A
டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். சரி சார், நெக்ஸ்ட் இப்போ இந்த ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கு இல்லையா, ஏ டிரான்ஸ்போஸ், இந்த ஏ டிரான்ஸ்போஸ் பதில் ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏவும் சமம் தானே, இந்த ஏ டிரான்ஸ்போஸ் பதில் ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ பாருங்களேன், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்படி இருந்தால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை எப்படி பண்ணது, சமைச்சிக்கலாம். அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை அப்படியே வச்சுக்கிட்டு adjoint of A க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் ரெண்டு எப்படி பண்ணதா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். therefore adjoint of A ஒரு சமச்சீர் அணி. சரிங்களா? சரி, தேற்றம் 1.10 பாருங்க. என்ன சார் தேற்றம் 1.10 அப்படின்னா, A மற்றும் B என்பன n வரிசையுடைய பூஜ்ஜியமற்ற கோவை அணிகள் எனில், n வரிசையுடைய பூஜ்ஜியமற்ற கோவை அணிகள் எனில் adjoint of AB equal to adjoint of B into adjoint of A. adjoint of B into adjoint of A. சரிங்களா? நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம், இந்த ஃபோர் டிரான்ஸ்போஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். AB ஃபோர் இன்வர்ஸ்னா B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ், அதே AB ஃபோர் டிரான்ஸ்போஸ்னா B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். சரி, பார்த்துருக்கோம் இல்லையா? இதே போல இந்த தேட்டத்தில் adjoint of AB னா adjoint of B into adjoint of A. சரிங்களா? சிம்பிள் தான் பாருங்க. நிரூபணத்தில் ஏயும் பியும் என் வரிசையுடைய பூஜ்ஜியமற்ற கோவை அணி, என் வரிசையுடைய பூஜ்ஜியமற்ற கோவை அணி. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 determinant of A into adjoint of A. இந்த ஃபார்முலாவுக்கு நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணேன். என்ன சார் அப்படின்னா, இந்த determinant of A இந்த பக்கம் ஒன்று வந்தாங்க. அப்போ என்ன வரும், determinant of A into A இன்வர்ஸ் ஈக்குவல் டு adjoint of A வந்துருமா, அதை நான் மாற்றி போட்டுக்கிறேன். அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்குது, adjoint of A equal determinant of A into A inverse. சரிங்களா? இது எப்படி வந்து தெரியுங்களா? சரி, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, அடுத்த ஸ்டெப்ல இந்த ஏங்கிற அணிக்கு பதில் ஏபிங்கிற அணியை சப்ஸ்டிட் பண்றேன். ஏ இருக்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட் பண்றேன், ஏபிங் சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப adjoint of AB equal to determinant of AB into AB whole inverse, AB whole inverse. சரி, இப்போ ஈக்குவல் determinant of AB னை எப்படி பிரிச்சுக்கலாம், determinant of A into determinant of B னு பிரிச்சுக்கலாம். இது நம்ம படிச்சுக்கலாம். determinant of AB எப்படி பிரிச்சுக்கலாம், determinant of A into determinant of B. AB whole inverse என்ன பண்ணிக்கலாம், B inverse into A inverse, B inverse into A inverse. இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது, இதை வேணும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் என் மதிப்பு, இதுவும் என் மதிப்பு. ஆனா இது என்ன அணி, இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது இதுக்கு அந்த பக்கமா அதுக்கு இந்த பக்கமா போட முடியாது. அப்ப நான் என்ன சேஞ்ச் பண்றேன்னா, இந்த determinant of A இருக்கு, அதை தூக்கி இந்த இடத்துல போடுறேன். ஏன்னா இது நம்பர் தானே, அதை எங்க வேணாலும் போட்டுக்கலாம். அப்ப determinant of A தூக்கி இந்த பக்கம் போட்டுக்கலாம். எனக்கு என்ன கிடைக்கும், determinant of B into B inverse, determinant of A into A inverse, determinant of A into A inverse. இதோட மதிப்பு என்னது, adjoint of B, இதோட மதிப்பு adjoint of A. அப்ப எனக்கு என்ன கிடைக்குது டோட்டலா, adjoint of AB equal adjoint of AB equal adjoint of B into adjoint of A. ஓகேவா? ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்களேன், எடுத்துக்காட்டு 1.8 பாருங்களேன். ஏங்கிற ஒரு அணி கொடுத்துட்டு A inverse A transpose whole inverse equal to A transpose whole inverse equal to A inverse whole transpose என்ற பண்பை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அணிக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சரி, ரெண்டு எப்படிப்பட்டதா இருக்கணுமா, சமமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிபார்க்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இது பாருங்க, புக் எடுத்துங்க, பேஜ் நம்பர் 10ல தெரியும் உங்களுக்கு. புக்கை சைடில் வச்சுக்கிறீங்க. சரிங்களா? தீர்வுன்னு போட்டுட்டு இங்கே இருக்கிற மாதிரி எழுதாதீங்க, ஏங்கிறாங்க எழுதிக்கிறீங்களா? சரி, எழுதிக்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸா, ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க, அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏ டிரான்ஸ்போஸ் தெரியுமா, நிறைய மாட்டோம். அப்புறம் அதுக்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கிறீங்களா? ஏன், அது லெஃப்ட் சைடு உள்ளது இல்லையா, அதை ஒன்று வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ரைட் சைடு என்ன இருக்கு, ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஏக்கு இன்வர்ஸை கண்டுபிடிச்சிருங்க, ஏக்கு இன்வர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது,
ஏ இன்வெர்ஸ்னு போட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் போட்டு என்ன செஞ்சுக்கலாம், ஏ டிரான்ஸ்போஸ் போட்டு ஏ இன்வெர்ஸ் போட்டு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 and 2 implies A transpose whole inverse equal to A inverse whole transpose என்பது சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா, இது ஒர்க் பண்ணிடலாம். பட் இங்கே செஞ்சிருக்க மாதிரி செய்ய வேண்டாம், இதை ரெஃபர் பண்ணிக்கிங்க. நம்ம சொல்ற மாதிரி தான் சொல்லணும். ஏங்கிறத எழுதிக்கணும், அடுத்த லெஃப்ட் சைடு உள்ளதை கண்டுபிடிக்கணும், அடுத்த ரைட் சைடு உள்ளதை கண்டுபிடிச்சிட்டு. சரிங்களா, நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 1.9 பாருங்க. ஈஸி தான். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். இந்த ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சது தான், இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, அப்போ என்ன செய்யலாம், தீர்வுன்னு போட்டுட்டு ஏயை தனியாக எழுதிக்கிங்க, பிஏ தனியாக எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் என்னது, லெஃப்ட் சைடு என்ன இருக்கு, ஏபி ஹோல் இன்வர்ஸா, ஏபி ஹோல் இன்வர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஏயும் பியும் பெருக்கி வச்சுக்கோங்க, அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாமா. அடுத்து ரைட் சைடு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, பி இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிங்க, பி இன்வர்ஸ். இல்லை சார் புக்கில் உள்ள மாதிரி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஓகே. ஆனால் லாஸ்ட்டில் பெருக்கும்போது என்ன செய்யணும், பி இன்வர்ஸ் போடணும், அடுத்து ஏ இன்வர்ஸ் ரெண்டாவது போடணும். நீங்கள் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்பீங்க, அடுத்து பி இன்வர்ஸ் கண்டுபிடிப்பீங்க, அடுத்து பெருக்கும்போது ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி இன்வர்ஸ் போட்டீங்கன்னா தப்பாக போயிடும். அதனால பி இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. சரிங்களா, அடுத்து ஏ இன்வர்ஸ் ரெண்டாவது கண்டுபிடிங்க. அப்படியே வரிசையை பெருக்கிறீங்க. பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ரெண்டையும் பெருக்கிறீங்கன்னா ஈக்குவேஷன் 2. இப்போ கம்பேர் பண்ணுங்க, ஈக்குவேஷன் 1 2 கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ண ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் 1 and 2 implies AB whole inverse equal to B inverse into A inverse என்பது சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 1.8 பார்த்துட்டோம், 1.9 பார்த்துட்டோம். 1.10 பாருங்களேன். ஏங்கிற ஒரு அணி கொடுத்துட்டு a square plus x a plus y i2 equal to o2 எனுமாறு x மற்றும் y காண்க. இதுல இருந்து a இன்வெர்ஸை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து தான் எதை கண்டுபிடிக்கணும், ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல என்ன செஞ்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதுல இருந்து தான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, சரி இப்போ வாங்க தீர்வு வாங்க. தீர்வு ஏங்கிறத எடுத்துக்கிட்டு கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் XA plus y i2 equal to o2 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கணக்கில். a square plus XA plus y i2 equal to o2 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த இதுக்கு தேவையான a square equal to a into a square equal to a into a அப்படின்னா a ரெண்டு தடவை போட்டு ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது. 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9 அப்படின்னு பெருக்கக்கூடாது. ஏங்கிற மேட்ரிக்ஸை ரெண்டு தடவை போட்டு என்ன செய்யணும், பெருக்கிறோம். இது அணி பெருக்க தெரியும். பெருக்கிறீங்க என்ன வந்துருக்கு, 22, 27, 18, 31 ஏ ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. சரிங்களா, அடுத்து என்ன சார் பண்ணலாம், ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏ இருக்கு, i2 ஓட்டுங்கிறது தெரியும் 0 0 0, i2ங்கிறதுனா 1 0 0 1. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1ல போய் அப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 நான் எழுதிக்கிறேன். a ஸ்கொயருக்கு பதில் கண்டினியூஸ் எழுதிக்கிறேன். x into a plus y into i2 equal to. சரிங்களா, இப்போ நான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சதை இந்த பக்கம் உள்ளது போற போட்ட போறேன். 22 x உள்ளுக்கு பிரிக்கணுமா, 4x கூட்டல் 1 into y equal to 0. அதான் முதல் ஈக்குவேஷன். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் 27 3x y into 0 0 equal to 0. அந்த ஈக்குவேஷன் வந்துருச்சுங்களா. சரிங்களா, ஏன் சார் அப்படின்னா எனக்கு எந்தோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். அதனால நான் சிம்பிளா இதை மட்டும் எடுத்துக்கிறேன், எக்ஸ் வர மாதிரியும் ஒய் வர மாதிரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் வந்திருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் வந்திருக்குது, எக்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ ஈஸியாக எக்ஸை மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். எக்ஸும் ஒய்யும் வந்துருந்துச்சுன்னா மறுபடியும் நான் என்ன நீக்கல் முறையை பயன்படுத்தி எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ஈஸியாக வந்துடும். அப்போ 27 plus 3x equal to 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் எனக்கு என்ன கிடைக்குது, -9. இந்த -9 கூட இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு y ஈக்குவல் எவ்வளோ கிடைக்குது, 14. y ஈக்குவல் 14. இப்போ ஈக்குவேஷன் நான் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை போட்டு வச்சுக்கோங்க. x ஈக்குவல் -9, y ஈக்குவல் 14.
சரி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு a ஸ்கொயர் x-க்கு பதிலா என்ன -9 y-க்கு பதிலா 14 = 1. அதாவது இதுல இருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் நான் என்னது a இன்வெர்ஸ் ஆன பெருக்கல். ரெண்டு பக்கமும் a இன்வெர்ஸ் ஆன பெருக்கல். 3 மல்டிப்ளை. அப்ப a இன்வெர்ஸ் a இன்வெர்ஸ் a இன்வெர்ஸ் a இன்வெர்ஸ். அப்ப a இன்வெர்ஸ் * a ஸ்கொயர்னா a னு மாறிடும். a இன்வெர்ஸ் a என்ன மாறிடும்? i ஆ மாறிடுமா? a இன்வெர்ஸ் கூட i பெருக்கணும்னா a இன்வெர்ஸ் தான் வரும். o கூட a இன்வெர்ஸ் பெருக்கினா o தான். ஏன்னா இது என்ன அணி? பூஜ்ஜிய அணி இல்லையா? பூஜ்ஜிய அணி கூட எதை பெருக்கினா என்ன அணி தான் வரும்? பூஜ்ஜிய அணி தான் வரும். இப்போ இந்த ஸ்டெப் கிடைச்சிருச்சுங்களா? இப்போ எனக்கு தேவை என்னது? a இன்வெர்ஸ். என்ன தேவை? a இன்வெர்ஸ். அப்போ 14 a இன்வெர்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 9 - 9 i2 வந்த பக்கம் போனா பிளஸ் ஆயிடும். இது மைனஸா மாறிடுச்சு. இப்போ a இன்வெர்ஸ் மட்டும் தான் எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த 14 வகுத்துல அங்க கொண்டு போயிட்டேன். 9 i2 - a. 9 i2ங்கிறது என்னது? அலகணி 1 0 0 1. அப்போ அந்த 9 கொண்டு பிரிக்கணும். 9 0 0 1 மைனஸ் a யோட என்னது? 4 3 2 5. 9 4 போச்சுனா 5, 0 ல -3 போச்சுனா -3, 0 ல -2 போச்சுனா -2, 9 ல -2 போச்சுனா 4. அப்ப a இன்வெர்ஸ் எனக்கு என்ன கிடைக்குது? 1/14 5 - 3 -2 4 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? வாங்க இந்த பயிற்சி கணக்கில் ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 7 கணக்கு நான் பயிற்சியில் சொல்லியிருந்தேன். அந்த பயிற்சியில் உள்ள 7 கணக்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இன்னைக்கு பாருங்க பயிற்சியில் 1.1ல் பேஜ் நம்பர் 16ல் கொஸ்டின் நம்பர் 8 செஞ்சிடலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு a கேட்குறாங்க. 9 அட்ஜாயிண்ட் ஆஃப் a கொடுத்துட்டு a இன்வெர்ஸ் கேட்குறாங்க. செஞ்சிடலாம். 10வது கொஸ்டின் பாருங்களேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் a கொடுத்துட்டு அதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 10வது கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சா போது அட்ஜாயிண்ட் ஆஃப் a கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்களேன். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? a டிரான்ஸ்போஸ் * a இன்வெர்ஸ் = ஒரு மேட்ரிக்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரி அது இருக்கட்டும். ஓகே 10வது கொஸ்டின் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? நான் ஃபோன் பண்ணுவேன், யாருக்காவது ஃபோன் பண்ணுவேன், ஃபோன் பண்ணி செக் பண்ணுவேன். சரிங்களா? 10வது கொஸ்டின் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்த நாள் வரைக்கும் எழுதிருக்கணும். ஓகேவா? ஓகே நாளைக்கு ஓகே.